إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وما بعد فقد قال الله تعالى في كتابه العزيز وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال الله تعالى أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال الله تعالى أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال نبينا صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றுவோம் புகழ்வோம். எம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது சாந்தி சமாதானம் உரைப்போம். இறுதி நாள் வரைக்கும் அன்னவரின் அடிச்சுவடை பின்பற்றுவோம் இன்ஷா அல்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய திருவதனத்தை நாளை மறுமை நாளையில் நேரடியாக பார்க்கக்கூடிய வாய்ப்பை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்தருவாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒட்டுமொத்த மக்களுக்கும் அல்லாஹ் விளிக்கின்ற ஒரு செய்தி என்னவென்றால், மர்ம நாள் என்றொன்று இருக்கிறது. அந்த நாளுக்கு முன்னால் நீங்கள் எல்லாம் இந்த உலகத்தை விட்டு மரணித்து விடுவீர்கள். மரணித்ததன் பின்னால் கபர் என்கிற ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கையை நீங்கள் முடித்து கொண்டால் அடுத்த கணம் எழுப்பப்படுவீர்கள், சூரூதப்படும். அதன் பின்னால் எழுப்பப்படுவீர்கள். கேள்வி கணக்கு கேட்கப்படும். அந்த கேள்வி கணக்கில் யாரெல்லாம் நன்மை செய்தார்களோ அவர்களுக்கு சொர்க்கமும், யாரெல்லாம் தீமை செய்தார்களோ அவர்களுக்கு நரகமும் என்று இந்த உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதன் விவரணத்தை அழகிய முறையில் நபிமார்களை கொண்டு விளக்கப்படுத்தியிருப்பதை பார்க்கிறோம். இவ்வாறான இக்கட்டங்களை எல்லாம் ஒரு மனிதன் தாண்டி சுவனம் செல்ல வேண்டுமென்றால் எவ்வகையான கைங்கரியங்களை அவன் செய்ய வேண்டும் என்பதையும் அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் அழகாக வழிகாட்டியுள்ளார்கள். இந்த உலகத்தில் ஒரு மனிதன் வாழுகிற போது பாவம் செய்யக்கூடாதென்றும் நன்மைகள் செய்ய வேண்டும் என்றும் ஏவுகிற அதே கட்டத்தில் எந்தெந்த நன்மைகளை செய்தால் மறுலோகத்தில் சுவனத்தை இலகுவாக நாம் பெற்றுக்கூடிய முடியும் என்கிற அந்த விடயத்தையும் அல்லாஹ் அவன் திருமறையிலே மிக தெளிவாக சொன்னான். எந்தெந்த வகையான பாவங்களை நீங்கள் செய்தால் நரகலோகத்தில் நிரந்தரமாக இருப்பீர்கள் என்றெல்லாம் அதன் எச்சரிக்கைகளை பற்றியும் அல்லாஹ் எமக்கு தெளிவாக சொல்லியுள்ளான். அந்த வகையில் ரமலானுடைய மாதம் வந்தும் அந்த மாதத்திலே ஒரு மனிதன் நோன்பு நோக்கவில்லை என்றால் அவனுக்கு சாபம் என்று சொன்ன அல்லாஹ்வுடைய தூதர், ரமலானுடைய மாதம் வந்தால் செய்யக்கூடிய நன்மைகளின் பட்டியலை சொல்லி அதில் மிக முக்கியமான ஒரு விடயத்தை எமக்கு ஆணித்தரமாக சொல்லி அந்த விடயத்தில் யாரெல்லாம் ஈடுபடுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் மிகுந்த நன்மையையும் இந்த உலகத்தில் அபிவிருத்தியையும் மறுமை நாளில் சொர்க்கத்தையும் தருவதாக வாக்களிக்கிறான். அதில் ஒன்றுதான் தர்மம் என்று சொல்லுகிற ஒன்று. இந்த விடயம் இந்த உலகத்தில் இப்போது அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்தில் எப்படி அதற்கான வழிகளை காட்டினார்களோ அந்த வழிகளை விட்டு நெறி புரண்டு போகின்ற சில செய்திகளை பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, சதகா தான தர்மம் என்று சொல்லுகிற அந்த அம்சம் இன்று சமூகத்தை விட்டு வேறு ஒரு பக்கம் போய்கொண்டிருப்பதை பார்க்கிறோம். காரணம், உலகத்தில் இருக்கின்ற பொருளாதார நெருக்கடி, எங்களால் வாழ முடியாது என்று நினைக்கின்ற நம்மால் நாம் எண்ணிக்கொள்கிற சில எண்ணப்பாடு என்பதெல்லாம் இந்த தர்மம் என்றால் என்ன என்பதனுடைய அர்த்தப்பாடை புரியாமல் நாங்கள் இப்போது வாழ்ந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் தான்
அல்லாஹ் இந்த தர்மங்களை எல்லாம் பற்றி எப்படி அவன் திருமறையிலே எச்சரிக்கை சொல்கிறான் என்பதை பார்க்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறபோ வல்லதீன யக்னிஸூன அத்-தஹப வல்-ஃபிவ்வத வலா யுன்ஃபிகூனஹா ஃபீ ஸபீலில்லாஹ், தங்கங்களையும் வெள்ளிகளையும் அவர்கள் சேமித்துக் கொள்வார்கள், அதிலிருந்து அல்லாஹ்வுக்காக எதுவும் செய்ய மாட்டார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். மீண்டும் சொல்கிறான், ஃபபஷ்ஷிர்ஹும் பிஅதாபின் அலீம், அப்படியானவருக்கு நொம்பலமான வேதனைகள் உண்டு என்று அவர்களுக்கு நீ நன்மாராயம் கூறுவீராக என்று அல்லாஹ் திருமறையிலே சொல்கிறான். தங்கம் வெள்ளி பொன் போன்றன எம்மிடத்தில் இருக்குமாக இருந்தால் அது முற்றுமுழுதாக என்னுடையதல்ல, அது பிறருடையது என்று அல்லாஹ் சொல்லி அவர்களுக்குரிய பங்கை நீங்கள் தானமாக தர்மமாக வழங்கிவிட வேண்டும் என்று சொல்லிவிட்டு, அப்படி யாரெல்லாம் கொடுக்காமல் இருக்கிறார்களோ அல்லாஹ் மறுமையில் அவர்களுக்காக நம்பலமான வேதனை வைத்திருக்கிறார் என்ற எச்சரிக்கையை செய்தியை அவர்களுக்கு நபியே நீ சொல்லிவிடு என்று சொல்லிவிட்டு, யாரெல்லாம் பதுக்கி வைத்திருக்கிறார்களோ, அல்லாஹ் கொடுத்த பொருளாதாரத்தில் இறைவரியை செலுத்தவில்லையோ, ஏழை வரியை செலுத்தவில்லையோ, அவர்களுக்கு இப்படியான தீமை அல்லாஹ் மறுமையில் வைத்திருக்கிறார் என்ற செய்தி அல்லாஹ் அந்த வசனத்திலே தொடராக சொல்லிக் கொண்டிருக்கிறார். சூரத்து தௌபாவில் 34வது தொடக்கம் 35வது வசனம் வரை வாசித்துப்பார்கள் அன்புக்குரியவர்களே. அல்லாஹ் சொல்கிறான், இந்த உலகத்தில் அவன் கொடுத்த அவனுடைய சொத்தில் ஏழை வரை கொடுக்கவில்லையா, அல்லாஹ்வுடைய இறைவரை கொடுக்கவில்லையா, அவர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், யுஹ்மா அலைஹா ஃபீ நாரி ஜஹன்னம், கொளுத்துவிட்டு எரியக்கூடிய அந்த நெருப்பில் அவர்களை போட்டு பொசுக்கி விடுவார் என்ற வார்த்தையை சொல்லி எவ்விடம் என்று சில இடங்களையும் அல்லாஹ் சொல்கிறான். யுஹ்மா அலைஹா ஃபீ நாரி ஜஹன்னம், நரகத்தின் நெருப்பை கொண்டு அவர்களை நாங்கள் பொசுக்கி விடுவோம். அன்புக்குரிய சகோதரர்களே, நரகத்தின் நெருப்பென்றால் எளிதில் நீங்கள் எல்லாம் பேசுவது போன்று கற்பனை பண்ணுவது போன்ற ஒரு நெருப்பல்ல. நரகத்தில் இருக்கின்ற ஒரு நெருப்பினுடைய ஒரு காங்கிலை எடுத்து இந்த உலகத்தில் நீங்கள் நதியில் அல்லது கடலில் 7 முறை அமிழ்த்தினால் அதன் பின்னாலே இந்த உலகத்தில் அது படுமாக இருந்தால் இந்த உலகத்தில் ஒரு மனிதனை பல மைலுக்கு அப்பால் சுட்டரிக்கின்ற ஒரு நெருப்பு. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நரகத்தின் நெருப்பின் காங்கில் பக்கம் ஒரு மனிதன் போவான். அவன் போகின்ற நேரத்தில் அவன் உள்ளிருக்கின்ற அவன் குடல்கள் எல்லாம் உருகி கீழே ஒழுகும் என்கிற சத்தத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படியான அந்த நெருப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மனிதன் போட்டு அவனை பொசுக்குகிறான் என்று சொல்லிவிட்டு எப்படி சொன்னான் தெரியுமா? யுஹ்மா அலைஹா ஃபீ நாரி ஜஹன்னம ஃபத்துக்வா பிஹா ஜிபாஹும் வ ஜுனூபுஹும் வ ظுஹூருஹும், அவர்கள் உடம்பில் 3 பிரதைகளை அழகாக அல்லாஹ் எடுத்து சொல்லி இவ்விடமெல்லாம் அல்லாஹ் பொசுக்கி விடுவான் என்றார். அவர்களுடைய முகங்கள் எல்லாம் பொசுக்கப்படுமா, விலா எலும்புகள் எல்லாம் பொசுக்கப்படுமா, அவர்களுடைய முதுகுகள் எல்லாம் பொசுக்கப்படுவோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லுகிறான். சொல்லிவிட்டு சொன்னான், ஹாதா மா கனஸ்தும், இதுதான் நீங்கள் உலகத்தில் இருக்கின்ற போது சேமித்தவைகள் என்று அல்லாஹ் சொல்வாராம். நரகத்தில் இருக்கிற நெருப்பை எடுத்து முதுகுகளையும் அவர்களுடைய முகங்களையும் அவர்களுடைய விலா எலும்புகளை எல்லாம் பொசுக்கிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், ஹாதா மா கனஸ்தும், இதுதான் நீங்கள் உலகத்தில் சேமித்தவை என்று அல்லாஹ் சொல்வாராம். இந்த உலகத்தில் வாழுகிற போது என் வீடு, என்னுடைய சொத்து, என்னுடைய சுகங்கள், என் வயல், என் காணி, என் பூமி, என் தங்கம், என் வெள்ளி, இத்துணையும் என்னுடையதுதான் என்று யாரெல்லாம் சேமித்து வைத்து இறைவரை கொடுக்கவில்லையோ, ஏழைவரை கொடுக்கவில்லையோ, தர்மம் கொடுக்கவில்லையோ, ஜக்காத் கொடுக்கவில்லையோ, இத்துணையும் மறுமை நாளில் எனக்கு எதிராக மாறுகிறது, நரக நெருப்பாக மாறுகிறது, என் உடல்களை அப்படியே பொசுக்குகிறது. அத்துடன் அல்லாஹ் சொல்லுகிற கேவலமான ஒரு வார்த்தை, இதுதான் நீங்கள் உங்களுக்காக மறுமையில் சேமித்து வைத்தவை, நீங்கள் சேமித்து வைத்தவற்றை இப்போது நீங்கள் அனுபவிங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேவலமாக சொல்லுகிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, என் சமூகத்தில் பற்றல்வோமா, இப்போது வேளாண்மைகள் வெட்டுப்படுகின்ற காலம். எத்தனையோ ஏக்கர் வயல் நிலங்களில் வெட்டப்படுகிறது. இத்துணை ஏக்கர் வயல் நிலங்களில் இருந்து மற்றவர்களுக்கான தர்மங்கள் வழங்கப்படுகிறதா என்று கேட்டால், ஏழை வரை கொடுக்கப்படுகிறதா, இறைவரை கொடுக்கப்படுகிறதா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. அன்புக்குரிய சகோதரர்களே,
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக ஒரு வார்த்தை சொன்னார்கள். 5 விடயங்கள் இந்த உலகத்தில் நடக்கிறது என்றால் அஞ்சிக் கொள்ளுங்கள். அந்த 5க்கு அல்லாஹ் இப்படியான நிலைமையை ஏற்படுத்துவார். முதலாவதாக சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த 5 பட்டியலில் சொல்கிறார்கள். அதிகபட்சமான வெயில் விழுகிறதா, மழை விழுகிறதா, மக்களால் வாழ முடியாமல் துடிக்கின்ற தவிக்கின்ற ஒரு சந்தர்ப்ப சூழல் ஏற்படுகிறது என்றால் ஜக்காத் கொடுக்கப்படவில்லை, இறைவரி கொடுக்கப்படவில்லை, ஏழைவரி கொடுக்கப்படவில்லை என்றால் வெயிலிலும் மழையிலும் மக்களை அழிவரை ஏற்படுத்துவார் அல்லாஹ் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்புக்குரிய நடக்கிறதா இல்லையா? காலம் தவறு எழுகின்ற இந்த மலைகளும் இந்த வெயில்களுக்கும் காரணம் அல்லாஹ்வே சொல்லுகிறான். எப்படி? இந்த உலகத்தில் நீங்கள் ஜக்காத் கொடுக்கவில்லை, தர்மம் கொடுக்கவில்லை, அதனால் கிடைக்கிறது என்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, வயல்வெளியிலே வயல் வெட்டப்படுகிறது. வெட்டப்படுகின்ற வயலை சுற்றி வர சில வயோதிபர்கள் நிற்கிறார்கள். வெட்டுகின்ற வயலிலே இருந்து எனக்கு ஏதாவது தர்மம் தருவான் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வயலின் சொந்தக்காரன் வெட்டி எடுக்கிறான். நெல்மணிகளை எல்லாம் தன் மூட்டை கட்டுகிறான். கட்டிய மூட்டைகளை வாகனத்தில் அனுப்பி வைத்து இறுதியாக இரவு 7 மணியை தாண்டி அவர்கள் இருளில் இருந்த அந்த வயோதிபர்களை பார்த்து அந்த வயலின் சொந்தக்காரன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நாளையும் எனக்கு ஒரு வயல் இருக்கிறது, வந்துவிடு என்று தான் சொன்னானே தவிர அவன் வெட்டி எடுத்த அந்த நெல் அது அல்லாஹ்வுடையது, அதன் சொத்தை அந்த இடத்தில் கொடுக்க வேண்டும் என்று எண்ணவில்லை என்றால் இந்த மனிதனுக்கு அல்லாஹ் மாலை மறுமை நாளையில் அழகாக அந்த நரக நெருப்பை கொண்டு போய் சுக்குவானா இல்லையா? அன்புக்குரிய சகோதரர்களே, 7 மணி 8 மணி வரை வயோதிபமடைந்த பெண்கள், என் தாய்மார்கள் யாசிப்பதற்காக சென்றவர்களை கூட வெட்டி எடுத்த நெண்மணிகளை தன் வீட்டுக்கு அனுப்பிவிட்டு நாளை வாருங்கள் என்று சொல்லுகிற இந்த முதலாளிமார்கள் இருக்கும் வரை அவர்கள் சொத்துக்கள் அழியத்தான் செய்யும். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவேதான் தர்மம் கொடுப்பதென்பது எப்படி கொடுக்க வேண்டும், எந்த இடத்தில் கொடுக்க வேண்டும் என்று ஆணித்தரமான ஆழமாக அறிந்திருந்த அவைகளை மற்றவர்களின் கைகளில் கொடுப்பது நமது கடமை. அன்புக்குரிய சகோதரர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ஒரு செய்தி. பனு இஸ்ராயீலுடைய காலத்தில் ஒரு கூட்டம் இருந்தது. அதிலே 3 நபர்களை ஒரு நாள் ஒருவர் வந்து சந்தித்தார். முதலாவது வருகிறார், ஒரு வெண்குஷ்ட ரோகக்காரனை கண்டுகொள்கிறார். அந்த வெண்குஷ்ட ரோகக்காரனிடத்தில் ஒருவர் வந்தார். அவர் அந்த பகுதியில் இருந்து ஒரு மனிதரை போறல்ல, பெரும் ஒரு வசதிக்காரரை போல் வருகிறார். வந்து சொல்கிறார், உனக்கு இந்த உலகத்தில் எதுவாவது வேண்டும் என்றால் என்ன வேண்டும் என்று கேட்டார். அப்போது அவர் சொன்னார், எனக்கு வெண்குஷ்ட ரோகம் பிடித்திருக்கிறது, என் குஷ்டரோகத்தை நீ சரிப்படுத்தி விட்டால் போதுமானது, மற்றதெல்லாம் நான் பார்த்துக் கொள்வேன். வந்தவர் அல்லாஹ் அனுப்பி வைத்த ஒரு மலக்கு. அப்படியா ஒரு வெண்குஷ்ட ரோகம் இல்லாமலாகட்டும் என்று கையால் தடவி விட்டார். வெண்குஷ்ட ரோகம் இல்லாமலாகிவிட்டது. நீ வாழ்வதற்காக உனக்கு வாழ்வாதாரம் என்ன வேண்டும் என்று கேட்டார். அப்போது அவருக்கு கேட்டதாக ஒட்டகம் ஒன்றை கொடுக்கப்பட்டது. அந்த ஒட்டகம் குட்டி தாட்சியாக இருந்தது, ஒரு பெண் ஒட்டகம். இது பிறக்கின்ற அந்த பிள்ளைகளை அப்படியாக நீ அதை பெருக்கி எடுத்து உலகத்தில் வாழ்கிற போது உன் வாழ்வாதாரத்தை பார்த்துக்கொள் என்றார். 2ஆம் நபராக ஒரு கண் தெரியாத ஒரு நபரிடம் போனார். அந்த கண் தெரியாத நபரை கேட்டார், உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அவர் சொன்னார், என் கண்ணை தெரிந்தாலே போதும் என்றார். கையால் தடவி விட்டார், கண் தெரிந்து விட்டது. உனக்கு வாழ்வாதாரத்துக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அப்போது அவருக்கு ஒரு மாடு கொடுக்கப்பட்டது. அந்த மாட்டை அவருக்கு கொடுத்து விட்டு சென்றார். மீண்டும் இன்னும் ஒருவரிடத்திலும் சென்றார். முதலாவது வழக்கத்தலையிடம் சென்றால், 2வது கண் தெரியாத ஒருவரிடம் சென்றார். இன்னும் ஒருவரிடம் சென்றார். அவரிடத்திலும் சென்று அவருடைய குறையை பார்த்தார். அவருக்கும் கடுமையான ஒரு குறை. அந்த குறையுள்ளவரிடத்தில் என்னென்று கேட்டார். இந்த குறையை எனக்கு இல்லாமலாக்கினால் போதும் என்றார். அந்த குறையை இல்லாமலாக்கப்பட்டது. அவருக்கு ஒரு ஆட்டையும் கொடுக்கப்பட்டது. அந்த ஆட்டையும் அவருக்கு கொடுத்து விட்டு அவர் சென்று விட்டார். காலம் தாழ்ந்தது. கொடுக்கப்பட்ட அந்த ஒட்டகமும் மாடும் அந்த ஆடும் பெருகிவிட்டது, பெரும் பட்டிகளாக மாறியது. எவர் அவர்களுக்காக கொடுத்தாரோ அவரே மீண்டும் ஒரு நாள் வருகிறார். வந்து கேட்கிறார். அவர் மிகவும் பிரயாணி போன்று கஷ்டமான சூழலில்
தலைகள் எல்லாம் பரட்டையாக அவரிடம் வந்தார். அவரிடம் கேட்கிறார், நான் இவ்வளவு கஷ்டத்தோடு இருக்கிறேன், என் குடும்பம் கஷ்டமாக இருக்கிறது, எனக்கும் பசியாக இருக்கிறது, அன்றன்றைய நாள் உழைப்பது கூட கஷ்டம், உன்னிடத்தில் இருந்து உன் பட்டியாக இருக்கின்ற இந்த ஒட்டகத்திலிருந்து இதையாவது தருவீரா என்று அந்த வெண்குஷ்டரோகம் பிடித்தவரிடத்தில் கேட்டார். அவர் சொன்னார், நான் இத்துணையையும் வளர்த்தெடுப்பதற்காக எவ்வளவு கஷ்டப்பட்டேனோ உனக்கு தெரியுமா என்று கேட்டார். அதை கொடுக்கவில்லை. அவரின் கஷ்டத்தையே அவர் சொல்லி, நான் இத்துணையையும் எடுத்துக்கொள்வதற்காக என்னால் செய்யப்பட்ட செயற்பாடுகளையே அவர் சொல்லிக்கொண்டே இருந்தாராம். அப்போதுதான் அந்த மலக்கு சொன்னார், அப்படியா, நீ முதலிலே வெண்குஷ்டரோகம் பிடித்தவனாக இருந்தாய், அந்த நேரம் நான் தான் வந்தேன், உனக்கு ஒரு ஒட்டகத்தை தந்தேன், நான் தான் ஒரு வெண்குஷ்டரோகத்தை இல்லாமல் லாக்கினேன், இதை அல்லாஹ் உனக்கு கொடுக்குமாறு சொன்னான், கொடுத்தேன். இப்போது அல்லாஹ்வுக்காக நீ கொடுப்பதற்கு மறுத்த போது உனக்கு எதுவும் வேண்டாம் என்று மீண்டும் அவருக்கு சபித்து விட்டு சென்றார். அவர் மீண்டும் வெண்குஷ்டராக மாறினார். அதே போன்று அவருடைய பொருளாதாரமும் விளக்கப்பட்டது. இதே போன்றுதான் இந்த 3 நபரிடத்திலும் அவர் வருகிறார். அந்த 2 நபர் அதில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆட்டையும் அந்த ஒட்டகத்தை வைத்திருந்த 2 நபர்களும் கொடுக்க மறுக்கிறார்கள். அவர்களுடைய அல்லாஹ் இல்லாமலாக்க செய்தான். அந்த மலக்கை கொண்டு 3ஆவதாக இந்த குருடரிடத்தில் வந்தான். அவருடைய கண் தெரியாதவர் அவரிடத்திலும் வந்தான். கேட்டார் அந்த மலக்கு, நான் இப்போது கடும் கஷ்டத்தில் இருக்கிறேன், உன்னிடத்தில் இருந்து எதையாவது எனக்கு தருவீரா என்று கேட்டார். அப்போது அதோ அவர் வைத்திருந்த அந்த ஆட்டினுடைய ஒன்றை உனக்கு தந்து விடுகிறேன். அவர் சொன்னார், என் பட்டிகளை சுற்றுமுற்றும் பார், உனக்கு தேவையான எதுவோ அதை எடுத்துக்கொள் என்றார். அப்போதுதான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திய அந்த மனிதனுக்காக, அப்படியே அவருக்காக அவருடைய பொருளாதாரத்தை விட்டுவிட்டு ஏனைய இருவருடையதையும் அழித்துவிட்ட அந்த சம்பவத்தை நாம் புகாரியிலே பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லுகிற ஒரு பாடம் என்ன தெரியுமா? இந்த உலக வாழ்க்கையில் நாம் வாழுகிற போது நமக்கு கிடைக்கின்ற சொத்துக்களும் சுகங்களும் அத்துணையும் மீராது சமாவாத்தி வல்லர்லி, இந்த வானத்தின் பூமியுடைய அனந்தர சொத்துக்கள் அத்துணையும் லில்லாஹி, அது அல்லாஹ்வுக்குரியது, அதை வேறு யாருமே எனக்குரியது என்று இந்த உலகத்தில் பாவிக்கக்கூடியதாக மாற்றிவிடக் கூடாது. என்னிடத்தில் இருக்கின்ற நாணயம் என்பது, என்னிடத்தில் இருக்கின்ற ஆடை என்பது, என்னிடத்தில் இருக்கின்ற உணவு என்பது, நான் உண்டது, நான் உடுத்தது, நான் வடவுளாவியது என்கிற இத்துணையையும் தவிர ஏனையவைகள் எல்லாம் அது அல்லாஹ்வுக்குரியது, அதை தான தர்மமாக கொடுக்க வேண்டியது என் மீது இருக்கின்ற கடமை என்ற செய்தியை பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவேதான் எம்மிடத்தில் இருக்கின்ற சொத்துக்களை நாம் மற்றவர்களுக்கும் உரியதுதான் என்று எண்ணுகிற ஒரு மனோபாவம் எனக்கு முதல் வர வேண்டும். அப்போதுதான் என் சொத்துக்கள் சுத்தமாக்கப்பட்டிருக்கும், என் சொத்துக்கள் ஒருபோதும் அழிய மாட்டாது என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவேதான் தர்மம் என்பது ஒரு மனிதனை எந்த அளவுக்கு தலை காக்கும் என்றால், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், ஒட்டுமொத்த சமுதாயத்தை அல்லாஹ் ஒரு நாள் அவன் கண் முன்னால் எழுப்புவான். சிலருக்கு சொர்க்கம் என்பான், சிலருக்கு நரகம் என்பான். அவரவர் செய்த அமல்களின்படி சிலர் சொர்க்கம் போவார்கள், சிலர் நரகம் போவார்கள். சிலருக்கு அல்லாஹ் அந்த இடத்திலே நரகம் போவதாக சொல்லப்பட்ட அடுத்த கணம் அந்த மனிதன் அல்லாஹ்விடத்தில் கேட்பான், லவ்லா அக்கர்தனி இலா அஜலின் கரீம், யா அல்லாஹ் எனக்கு சற்று வேலை தர மாட்டீரா என்று கேட்பான். எதற்காக? நான் உலகத்துக்கு சென்று எனக்கு எதுவெல்லாம் இருக்கிறதோ அத்துணையை நான் தர்மம் செய்துவிட்டு சாலிகாக நான் உன்னை வந்து சந்திக்கிறேன், யா அல்லாஹ் எனக்கு சற்று வேலைதா என்று கேட்பான். அல்லாஹ் சொல்வான், நாம் உமக்காக எந்த விதமான நேரமும் தரமாட்டோம் என்று அல்லாஹ் மறுத்து விடுவான். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மனிதன் உலகத்தில் வாழுகிற போது தன்னுடைய கையிலிருந்து கொடுப்பதற்கு அவன் பகிலனாக இருப்பான். அந்த மனிதன் மறுமை நாளையில் இத்துணையையும் விட்டுவிட்டு நான் சாலிகாக வருகிறேன் என்று இறைவனிடத்தில் விராஞ்சி கேட்பான் என்ற செய்தியை அல்லாஹ் குர்ஆனிலே எமக்கு சொல்லிக் காட்டுவதை பார்க்கிறோம். எனவேதான் அன்புக்குரியவர்களே, நமக்கு எதுவெல்லாம் இருக்கிறதோ அவைகளெல்லாம் என்னுடையது என்று கருதுகின்ற அந்த மனோபாங்கை விட்டுவிட வேண்டும். உலகத்தில் வாழுகிற மட்டு எனக்கு மாடி இருக்கலாம், பணம் இருக்கலாம், சொத்து சுகம் இருக்கலாம், வயல் பூமிகள் இருக்கலாம், எது இருந்தாலும் என்னை, என் பெயரை மொழிகின்ற வார்த்தை எதுவரைக்கும் என்றால், நான் மரணிக்கின்ற என் மூச்சு வெளியாக
மௌத்தாகின்ற அடுத்த கணம் என் பெயரை சொல்ல மாட்டார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, மரணிப்பதற்கு முன்னால் என் பெயரை அழைத்தவர்கள் எல்லாம் மரணித்த அதே நிமிடம் என்னுடைய வீட்டை சுட்டி காட்டுகிற நேரம் மையத்து வீடு என்று நான் சொல்வார்களே தவிர என்னுடைய பேரை அந்த இடத்தில் குறிப்பிட மாட்டார்கள். இவ்வளவு காலம் தான் என்னுடைய வாழ்க்கை. அதற்குள் என் சொத்துகளும் சுகங்களும் என்னை பெருமிதம் அடைய செய்யுமாக இருந்தால் மறுமை நாளில் எமக்கு நிச்சயமாக எந்தவித விமோசமும் கிடைக்க வாய்ப்பில்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, எனவேதான் தர்மம் கொடுப்பதில் நாம் முந்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தர்மம் கொடுத்த ஒரு ஏழை ஒருவரை எந்த அளவுக்கு பாராட்டினார்கள் என்றால், ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு காட்டுப்புற ஒரு மனிதர் வருவார். சில நாட்களில் வருவார். அவர் கையில் இருப்பதை அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொடுத்து விடுவாராம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கைவிரித்து பார்ப்பார்கள். இலகுவாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான். ஆனால் காட்டுப்புற, அதாவது அரபு தேசத்தின் ஒரு ஓரப்பகுதியிலிருந்து அவருக்கு அது பெரிதாகப்பட்ட ஒரு பொருளை அல்லாஹ்வுடைய தூதருக்கு கையில் கொண்டு வந்து கொடுப்பார். அந்த நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் அதை பார்த்துவிட்டு பெரிதமாக சொல்லி அவரை பாராட்டி வாங்கிக் கொள்வார்களாம். அவர் தர்மமாக கொடுப்பார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் வீட்டில் இல்லை. ஒரு பொருளை கொண்டு வந்து கொடுக்கிறார். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவருடைய கையிலே கொடுக்கப்படுகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அதை வைத்துக் கொண்டார்கள். சற்று நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் வருகிறார்கள். அந்த நேரத்தில் பெருமானார் அவர்கள் வந்தவுடன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், ஒருவர் வந்தார், அவருடைய அமைப்புக்கெல்லாம் இன்ன மாதிரி இருந்தது என்று அவருடைய அங்கடையாளங்களை சொன்னார். இதுதான் என்று அந்த பொருளை கொடுத்தார். பொருளை வாங்கியதும் அல்லாஹ்வுடைய தூதர் பார்த்துவிட்டு புன்முறுவலோடு சிரித்துக் கொண்டு அவர் எங்கே என்று கேட்டார். இதோ இந்த பாதையால் தான் போகிறார் சொன்னவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் கையில் இருந்த அந்த பொருளோடு அவரை தேடி வருகிறார்கள். அருகிலே ஒரு சந்தை இருக்கிறது. அந்த சந்தையிலே ஒரு பொருள் வாங்கி கொண்டிருக்கிறார். பெருமானார் அவர்கள் அப்படியே பின்னால் வந்தார்கள். அவரை பார்க்க முடியாமல் அவருடைய கண்களை எல்லாம் பொத்தினார்கள். பொத்திவிட்டு அந்த சந்தையில் இருந்த எல்லோரையும் அழைத்தார்கள். சந்தையில் வந்தவர்களை எல்லாம் பார்த்து சொன்னார்கள், இதோ பாருங்கள், இந்த நபரை வாங்குவதற்கு உங்களில் யாராவது உங்களிடத்தில் பணம் இருக்கிறதா என்று கேட்டார். அந்த நபரின் கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்தது. நான் ஒரு கிராமப்புற மனிதன், என் கையில் எந்தவித நாணயங்களும் இல்லை. நான் கொடுத்த பொருள் என்றால் இந்த பகுதியை பொறுத்தளவில் பெருமானமற்றது. அந்த பொருளை கொண்டு வந்து கொடுத்ததுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி எமக்கு சொல்கிறார்கள் என்று கடும் கவலையோடு அப்படியே கண்ணீர் வடித்தார். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அவர் சொன்னார், கையை அப்படி எடுத்து விட்டு சொல்கிறார், யார் ரசூலல்லாஹ், இந்த ஒரு வேலையை வாங்குவதற்கு யாராவது விரும்புவார்களா என்று கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த சந்தையில் இருக்கிற உச்சகட்ட பணக்காரர்கள் கூட உன்னை வாங்குவதற்கு எந்த பணமும் இல்லை என்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உன்னை விரும்புகிறான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கொடுப்பதற்கு கோடி தேவையில்லை. கையில் இருக்கிற ஒரு நாணயம் போதும். அது அல்லாஹ்வுக்காக கொடுக்கப்படுவதாக இருந்தால் அது பெருமானம் பேரும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தர்மம் பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிற நேரம் ஒரு சஹாபி அந்த இடத்திலிருந்து எழும்பிவிட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் அவதானித்து பார்க்கிறார்கள். அந்த சஹாபியை காணவில்லை. சில நாட்கள் கழிந்தது அவர் வருகிறார். பெருமானார் கேட்கிறார்கள், நான் தர்மம் பற்றி பேசிக் கொண்டிருந்த நேரம் உன்னை கண்டேன், ஆனால் நான் பேச முடிவதற்குள் உன்னை காணவில்லை, எங்கு சென்றீர் என்று கேட்டார். அவர் சொன்னார், யார் ரசூலல்லாஹ், நான் இங்கு கொடுக்கிற தர்மங்களுக்கெல்லாம் அல்லாஹ் மறுமனாலே தான் எனக்கு பிரதிபலன் அது சொர்க்கத்தில் கிடைக்கும் என்றீர்களே, அதில் நான் நனைந்து விடக் கூடாதா என்றெண்ணினேன். நான் ஒரு தினக்கூலி, அன்றைய நாள் உழைத்தால் தான் எனக்கு பணம். ஆனாலும் என் கையில் இரண்டு நாணயங்கள் இருந்தது. அன்றைய நாள் என் ஊதியம். அந்த 2 நாணயத்தில் ஒரு நாணயத்துக்காவது வாங்கக்கூடாதா என்று நான் சந்தை நோக்கி சென்றேன். ஒரு நாணயத்துக்கு என்ன கிடைத்ததோ அந்த கிடைத்ததை எடுத்து வந்து என் பகுதியில் ஓரத்தில் இருந்த ஒரு ஏழையின் கையில் வைத்தேன். அன்றைய நாள் அவன் முகத்தில் கண்ட அந்த புன்னகை எனக்கு சொர்க்கம் என்றெண்ணினேன். யார் ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதருடைய பொருளாதாரத்துக்காக வரக்கத்துக்காக துஆ செய்தார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவேதான் கை நிறைய இருக்க வேண்டும், பை நிறைய இருக்க வேண்டும் என்று அல்ல. தர்மம் என்பது என்னிடத்தில் எது இருக்கிறதோ அதை கொடுப்பதுதான் தர்மம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தர்மம் பற்றி ஒரு ஹஜ்ஜுடைய நேரத்தில் சொன்னார்கள். அன்றைய நாள் ஹஜ்ஜுடைய நாள்.
ஹஜ்ஜு கொதுவா முடிந்து விட்டது. தர்மத்தை பற்றி சொன்னார்கள். எப்படி என்றால், நான் நரகத்துக்கு சென்றேன், சொர்க்கம் காட்டப்பட்டது, நரகமும் காட்டப்பட்டது. நான் நரகத்தின் பால் பார்த்தேன், அதிகமான பெண்களை நான் அங்கே கண்டேன், நரகத்தில் இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், நீங்கள் ஈத்தம்பழத்தை 3ஆக பிரித்த ஒரு பகுதியே நம் கொடுத்து தர்மம் செய்யுங்கள், அந்த தர்மத்தை கொண்டு சொர்க்கம் செல்லுங்கள் என்றார்கள். அடுத்த கணம் இருந்த அந்த பெண்மணிகள் எல்லாம் தன் கைகளில் கால்களில் இருந்த வெட்டையெல்லாம் போட்டு விட்டார்கள். தன் கால்களில் இருந்த தோடை கலத்தினார்கள், கைகளில் இருந்த வளைகளை கலத்தினார்கள். எதுவெல்லாம் இருக்கிறதோ அதன் பெருமானத்தை பார்க்கவில்லை. நான் கொடுக்கின்ற பெருமானத்துக்கு பெருமானம் சொர்க்கம் என்றால் அதை இழக்க வேண்டும் என்று கொடுத்து விட்டார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இதுதான் தர்மத்தினுடைய சிறப்பு. சொர்க்கம் அதற்கு வெகுமானம் என்ற செய்தியை நாம் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் எம்மிடத்தில் இருக்கின்ற எதுவானாலும் அதை தர்மமாக வழங்குவதற்கான மனோபாவத்தை எம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லம் அஜ்மஈன். அன்புக்குரிய சகோதரர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் இருக்கிறார்கள். அவரிடத்திலே ஒருவர் வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், என் காணியை சுற்றி வர வைப்பதற்காக சுற்றி வர நான் மதில் ஒன்று அமைக்கப் போகிறேன் என்றால் ஒரு வேலி போடப் போகிறேன். என் காணியை சுற்றி வர பார்த்தேன், என் காணி கருகாமையில் ஒரு மரம் இருக்கிறது, அந்த மரத்தையும் இதனோடு நான் சேர்த்து கொள்ள வேண்டும். அப்படி சேர்த்தாத்தான் என் காணியை சுற்றி வர நான் உடைத்து விடலாம். அந்த பக்கத்து காணிக்காரன் இருக்கிற ஒரு மரத்தை எனக்கு வாங்கித்தாருங்கள் என்று கேட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த பக்கத்து காணிக்காரரை அழைத்து வா என்றார். அவர் அழைத்து வரப்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உன் அருகில் இருக்கின்ற மரத்தை இவருக்கு கொடுத்துவிடு என்றார்கள். அவர் மறுத்து விட்டார். மீண்டும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீ கொடுத்தால் அதற்கான பிரதிபலன் கிடைக்கும் என்றார்கள். அவர் மீண்டும் மறுத்து விட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உன் அருகாமையில் இருப்பவருக்கு உன் தோட்டத்தில் அந்த மரத்தொன்றை கொடுத்தால் அல்லாஹ் மறுமை நாளில் சுவர்க்கத்தில் அந்த மரத்தை உனக்கு தருவான் என்றார்கள். அருகில் இருந்த சஹாபி ஒருவரின் காதில் கட்டது. அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், நீங்கள் சொன்னதை மீட்டி சொல்லுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த உலகத்தில் தர்மமாக நீ ஒரு மரத்தை கொடுத்தால் அல்லாஹ் ஒரு தோப்பை மரமனாலே தருவான் என்ற அடுத்த கணம் கேட்டுக்கொண்டிருந்த சஹாபியோடு ஓடி செல்கிறார். தன் தோட்டத்துக்கு சென்றார். 600 மரங்கள் அடங்கிய ஈச்சம் தோட்டத்துடைய ஒரு தோட்டம் அது. அந்த தோட்டத்தில் தன் மனைவி வேலை புரிந்து கொண்டிருந்தாள். அந்த தோட்டத்துக்குள் தான் நுழையவில்லை. தோட்டத்தின் பின்னாடி நின்று கொண்டு மனைவியை அழைத்தார். என்ன என்று கேட்டார் மனைவி. அப்போது மனைவியை பார்த்து சொன்னார், அழகிய வியாபாரம் ஒன்றை அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் செய்துவிட்டேன், உடனடியாக நீங்கள் வெளியேறுங்கள் என்றால் அந்த பெண்மணி வெளியேறிவிட்டால் 600 மடங்கியல் அந்த தோட்ட மரங்கள் அடங்கிய அந்த தோட்டத்தை அப்படியே மற்றவருக்கு கொடுத்து விட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, ஒன்றை கொடுத்தால் தோப்பை அல்லாஹ் தருவார் என்று அடுத்த கணம் கொடுத்து விட்டார்கள். அன்புக்குரிய சகோதரர்கள், இதுதான் இந்த உலகத்தில் தர்மம் கொடுத்தால் அல்லாஹ் மர்ம நாளையில் அதை தருவான் என்றால் அதுதான் காரணம் என்று அந்த சஹாபி எமக்கு விளங்கி அந்த ஹதீஸை பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு எழுதுகோலை கொடுங்கள், அல்லாஹ் மர்ம நாளையில் எழுதுகோலை தருகிறார். ஒரு மரத்தை நட்டுங்கள், மன் கரஸ ஷஜரத்தன், ஒரு மரத்தை நீங்கள் நட்டினால் அந்த மரத்தை அல்லாஹ் சொர்க்கத்தில் நமக்கு நட்டுகிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு சஹாபி கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், சட்டேனம் மர்ம நாளையில் சொர்க்கத்தில் நிற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்குமா? மர்ம நாளையில் ஒரு சாட்டையை வைக்கிற இடம் கிடைத்தால் இந்த உலகத்தில் உள்ள அத்துணையை விட சிறந்ததென்றார்கள். அப்படியான அந்த சூழலில் இந்த உலகத்தில் நான் ஒரு மரத்தை நட்டினால் அந்த மரத்தினூடாக பறவைகளும் பட்சிகளும் மனிதர்களும் உணரக்கூடிய உணவாக இருக்குமாக இருந்தால் மர்ம நாளையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மரத்தை சொர்க்கத்தில் நட்டுகிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, அதிகமான வசதிக்காரர்களை பார்க்கிறோம், கொடுப்பதற்கு வாய்ப்பில்லை. அன்புக்குரியவர்களே, எனக்கு இத்தனை ஏக்கர் காணிகள் இருக்கிறது, சொத்துக்கள் இருக்கிறது, சுகம் கிடைக்கிறது என்று சொல்வதில் அல்ல, மர்ம நாளையில் எதற்காக நான் எதை கொடுத்தேன் என்று பார்க்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, வெட்கமான ஒரு செய்தி, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு மூட்டை அல்லது 2 மூட்டை நெற்களால் பல 100 நெல் மூட்டைகளை கொண்டு வருகிற வயல் நிலங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதிகரித்து கொடுத்த அந்த நேரத்தில் கூட
யாசகத்திற்காக தர்மம் வாங்குவதற்காக வந்தவர்களுக்கு நான் உண்ணுகின்ற அந்த பாத்திரத்தினால் உணவை கொடுக்கின்றது போன்று தன் நெற்களை கொடுக்கின்ற வெட்கமில்லாத அல்லாவின் சொத்தை அவன் சொத்து போல் பார்க்கின்ற இந்த பகிலர்களுக்கு அல்லாஹ் எந்த தண்டனையை கொடுப்பார்? அன்புக்குரிய சகோதரர்களே, வயல்வெளிக்கு சென்று வாருங்கள். உண்ணுவதற்காக கொண்டு செல்கிற பாத்திரத்தில் நெல்லை அளப்பார்கள். சுப்ஹானல்லாஹ். 2 சகோதரர்கள் இருந்தார்கள். ஒரு பெரியவர் இருந்து வந்தார். அல்லாஹ் குர்ஆன் சொல்கிறான் இந்த சரித்திரத்தை. அவருக்கு 2 பிள்ளைகள் இருந்தது. அந்த பெரியவர் எப்படி செய்வார் என்றால், அவருடைய தோட்டத்தில் இருக்கின்ற அந்த காணி விளைந்து விட்டால் அதை வெட்டி அந்த நேரம் முதலில் தர்மத்தை கொடுத்து விட்டுத்தான் வீட்டுக்கு செல்வார், மற்றதை எடுத்துக்கொண்டு. இதை அந்த பிள்ளைகள் பார்த்து பார்த்து வளர்ந்து வந்தது. ஆனாலும் பிள்ளைகளுக்குள் ஒரு எண்ணம், ஏழை வரைய முதல் கொடுத்து விட்டுத்தானே நமது விடயம் வருகிறது. இவர்கள் பெருத்து விட்டார்கள். தந்தை மரணிக்கின்ற அந்த நேரமாகிறது. அவர் மரணித்து விட்டார். இருவருக்கும் சொத்து வருகிறது. அவர்கள் அந்த பூமியை செய்கிறார்கள். நல்ல விளைச்சல் வருகிறது. அந்த விளைச்சலிலிருந்து அறுவடை செய்கின்ற அந்த நேரமும் வந்துவிட்டது. அந்த நேரத்தில் இருவரும் பேசிக்கொள்கிறார்களாம், எந்த நபருக்கும் தெரியாமல் இதை அறுத்துக்கொண்டு நாங்கள் வீட்டுக்கு சென்று விட வேண்டும் என்று கங்கணம் கட்டுகிறார்களாம். அதற்காக இருவரும் பேசிக்கொண்டு அறுவடை செய்வதற்காக மனிதர்கள் எல்லாம் எழும்புவதற்கு முன்னால், குறிப்பாக வளமையாக இந்த தோட்டத்தில் வளமையாக வருகின்ற அந்த ஏழைகள் எல்லாம் வருவதற்கு முன்னால் நாம் இருவரும் வந்து இதை அறுவடை செய்து அப்படியே வீட்டுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்று கங்கணம் கட்டினார்கள். யாரும் எழும்பாத நேரம் தன் தோட்டத்தின் பக்கம் இருவரும் வருகிறார்கள். அல்லாஹ் அந்த தோட்டம் எது என்று அவர்கள் தேடுகின்ற அளவுக்கு அவர்கள் தோட்டத்தை மாற்றிவிட்டார். அன்புக்குரிய சகோதரர்களே, என் தோட்டம் எங்கே என்று தேடுகிறார்கள். என் தோட்டத்தில் என்ன நடந்தது, எந்த பகுதி என்று தேடுகிறார்கள். அல்லாஹ் திசை மாற்றி விட்டான். அதை அறுத்தது போன்றாக்கி விட்டான். தோட்டத்தில் எதுவும் இல்லை. அன்புக்குரிய சகோதரர்கள், அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். எனவேதான் என் சொத்து என் சுகம் என்று, என்னுடையது என்னுடையது என்று அனானியத்து பேசுகின்றவர்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, சொத்துக்கள் எதுவும் நம்முடையதல்ல. அல்லாஹ் நாளை மறும நாளையிலே ஒரு அடியானை அழைப்பான். அந்த அடியானிடத்தில் கேட்பான், நீ உலகத்தில் வாழுகிற போது ஆடை பிச்சை கட்டு வந்தேனே, எனக்கு தந்தீராண்டு கேட்பான். இந்த அடியான் சொல்வான், உலகத்தில் வாழுகிற போது நேரத்துக்கு ஒரு நேரம் உடுக்கின்ற ஆடை என்னிடத்தில் எத்தனையோ இருந்ததே அல்லாஹ், நீ கேட்டிருந்தால் நான் தந்திருப்பேனே அல்லாஹ் கேட்பான். அப்போது அல்லாஹ் செல்வான், என் பிரதிநிதியாக ஒருவரை அனுப்பி வைத்தேன், அந்த நேரத்தில் அதை கொடுத்திருந்தால் எனக்கு தந்தது போன்றாருக்கு நீ கொடுக்கவில்லை என்பான். சிந்தித்து பாருங்கள். என் தாயும் என் தந்தையும் என்னை போன்ற சிறுவர்கள், பெரியவர்கள், வயோதிபர்கள், இளங்குமரிகள் என்று ஒவ்வொரு பாதையாக இன்று அலைந்து கொண்டு திரிகிறார்கள். பிச்சை கேட்கின்ற, யாசகம் கேட்கின்ற தோர்வை. இவர்களெல்லாம் தர்மங்கள் கொடுக்கப்படாமல் கேட்டுகளை, கதவுகளை பூட்டுகின்ற ஒவ்வொருவரும் அல்லாஹ்விடத்திலே நாம் அஞ்சிக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, யாசகம் கேட்டு வருகின்றவர்களை அவமரியாதையாக பேசுகின்றவர்கள் ஒவ்வொருவரும் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்கள், அவர்கள் வரவில்லை, அல்லாஹ் அனுப்புகிறான். அவர்கள் வரவில்லை, அல்லாஹ் அனுப்புகிறான். என்னை சுத்தப்படுத்த அல்லாஹ் அனுப்புகிறான். அவர்களை, என் சொத்தை சுத்தப்படுத்த அல்லாஹ் அனுப்புகிறான். அவனை நாம் கொடுக்க வேண்டிய கடமை. கேட்பவனை மறுத்து அனுப்பி விடாதே, வெறுத்து விடாதே, அவனை நிராகரித்து விடாதே, அவனை விரட்டி விடாதே. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். நாங்கள் என்ன செய்கிறோம்? அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் இன்னொரு மனிதனை அனுப்புவான். அவரிடத்தில் கேட்பான், நான் உன்னிடத்தில் உணவு பிச்சை கட்டு வந்தேனே, நீ எனக்கு தரவில்லை என்று சொல்வான். இந்த அடியான் சொல்வான், யா அல்லாஹ், தினமும் என் வீட்டில் எத்தனையோ உணவுகள் இருந்ததே, வகை வகையாக இருந்திருக்கு, நீ வந்திருந்தால் நான் தந்திருப்பேன் யா அல்லாஹ், எப்போது நீ வந்தேன் என்று கேட்பான். அப்போது அல்லாஹ் சொல்வான், நான் என் பிரதிநிதியாக ஒரு மனிதனை அனுப்பினேன், அந்த மனிதன் வருகின்ற நேரம் நீ உணவு உண்டு கொண்டிருந்தாய், கொடுக்கவில்லை. அல்லாஹ் சொல்வான். அன்புக்குரிய சகோதரர்களே, யாசகர்களை நாங்கள் அவமரியாதையாக பார்க்கக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம், வீட்டிலே அவர்களுக்கு தர்மம் கொடுக்கப்பட்ட பொருட்கள் இருக்கும். கொடுக்கப்பட்ட சில நாணயத்தில் ஒரு நாணயம் வீட்டில் இருந்திருக்கிறது.
ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவிடத்தில் கேட்கிறார்கள், ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டார்கள். அந்த நேரம் இருளாக இருக்கிற ஒரு இரவு நேரம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், ஆமாம், தர்மம் கொடுக்கின்ற பல பொருட்கள் இருந்தது, அதில் சில நாணயம் இருந்தது, அதில் ஒரு நாணயத்தை நான் எடுத்து வைத்த நாளைக்கு வேண்டும் என்று. அல்லாஹ்வுடைய தூதர் அதை தாருங்கள் என்று கையிலே வாங்கி விட்டார்கள். நாளை என்பது நாளை, அது அல்லாஹ் தர வேண்டிய நாள். இன்றையதை நான் கொடுக்க வேண்டும், கையிலே வாங்கி கொண்டார்கள். இரவில் நடுநிசை நேரம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறாள், இது நடுநிசை நேரம், நாளை கொடுக்கலாம் அல்லவா? இல்லை, இந்த நேரமும் இதற்கொருவன் இருப்பான் என்றார்கள். எடுத்து கொண்டு வருகிறார்கள். அது சந்தையின் பக்கம் கடுமையான இருள். அந்த நேரத்தில் யாராவது நிற்பார்களா யாசகர்கள், அல்லது யாராவது பிரயாணிகள் நிற்பார்களா என்று பார்த்து கொண்டு வருகிறார்கள். அந்த நேரத்தில் ஒரு கடையின் முன்களிலே ஒருவர் அப்படியே தூங்கிக் கொண்டிருக்கிறார். தட்டி எழுப்புகிறார்கள். அவர் அப்போது மயக்கத்தில் இருக்கிறார். மீண்டும் மீண்டும் தட்டி எழுப்புகிறார்கள். கண்விழித்து எழுப்பி பார்க்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்தார். கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், நீங்கள் என்ன இந்த இடத்தில் என்று கேட்டார். நீ எதற்காக இங்கே வந்திருந்து கேட்டார். அவர் சொல்கிறார், எனக்கு பிள்ளைகள் அதிகம், அவர்களுக்காக உணவு உழைக்க வேண்டும், ஊதியம் தேட வேண்டும் என்பதற்காக நீண்ட தூரம் நான் பயணத்தில் வந்தேன். ஆனால் இன்றைய நாள் என் கையிலே உழைப்பதற்காக, ஊதியம் பெறுவதற்காக எந்த தொழிலும் எனக்கு அம்புடவில்லை. அதனால் அந்த இடத்திலே மீண்டும் நான் வீட்டுக்கு போனால் என் பிள்ளைகளுக்கும் என் மனைவிக்கும் எதை கொடுப்பேன் என்று அஞ்சிக் கொண்டிருக்கிறேன். அதனால் நான் எனக்கு வீட்டுக்கு போவதற்கு என் மனம் சொல்லவில்லை. அதனால் நான் இந்த இடத்திலே உட்கார்ந்திருந்தேன். என்னை அறியாமலே எனக்கு தூக்கம் போய்விட்டது. யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் தன் கையில் இருந்த அந்த நாணயத்தை கொடுத்து உன் குடும்பத்தில் கொண்டு செல், அவர்களை உணவு கொடு, உடை கொடு என்று அனுப்பி வைக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இதுதான் தர்மம் என்பது என்கிற செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்த அந்த செய்திகளை நமக்கு பறைசாற்றுவதை பார்க்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் வாழ்கிற போது என் கையில் இருக்கின்ற 10 ரூபாய் என்றால் 2 ரூபாய் 50 தரம் இன்னும் ஒருவருக்குரியது என்கிற மனோபாவத்தை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். அதுதான் எம்மிடத்தில் இருக்கக்கூடிய பண்பாடுகள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். குறிப்பாக இந்த ரமலானுடைய மாதத்தில் தர்மம் எவ்வளவு இருக்கு, எவ்வளவு கொடுக்க முடியுமோ அதை கொடுத்து நாங்கள் மறுமை நாளையிலே சொர்க்கத்தை பெறக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும். லவ்லா அக்கர்தனி இலா அஜலின் கரீம், மறுமை நாளையிலே கேவலமாக அல்லாஹ்விடத்திலே போய் நின்ற இந்த மனிதன் எனக்கு சற்று வேலைதா என்று கேட்டால் அல்லாஹ் கொடுக்க மாட்டான். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் கொடுக்கவே மாட்டான். இங்கே இருக்கிற பூமி, இங்கே இருக்கிற சொத்து, என் வீடுகள் அத்துணை இந்த உலகத்தோடு இருக்க இவைகளை நான் யா அல்லாஹ் மற்றவர்களுக்கு தர்மமாக கொடுத்து விட்டு வருகிறேன் என்று கேட்கிற அந்த நேரத்துக்கு அல்லாஹ் ஒரு நாளும் நேரம் கொடுக்க மாட்டார். இலா அஜலி முஸம்மா, உங்களுக்கு இறுதியான நேரம், நீங்கள் மரணிக்கின்ற அந்த நேரம் தான், அடுத்த கணம் கிடைக்காது. அதற்கு முன்னால் தர்மம் கொடுத்து விட வேண்டும் என்ற விடயத்தை பெருமானார்களுக்கு எச்சரிக்கை ஊட்டுகிறார்கள். அல்லாஹ் எமக்கு அதை எச்சரிக்கையூட்டி செல்கிறான். எல்லாம் வல்ல அல்லாஹ் எமக்கு சந்தர்ப்பங்களை தருவானாக. எம்மிடத்தில் இருக்கின்ற சொத்துக்களிலே நாங்கள் தர்மம் கொடுக்க வேண்டும் என்கிற மனோபாவத்தை தருவானாக. குறிப்பாக இந்த ரமலான் மாதத்திலே தர்மத்தை கொடுத்து அதனூடாக மறுமை நாளையில் சொர்க்கத்தை பெறக்கூடியவர்களாக எம் அனைவரையும் ஆக்குவானாக. வஆஹிரு தஅவதி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.